வாழ்க அன்புடன் மலர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி. இப்போ இந்த உண்மையான சம்பவம் ராம் மற்றும் ரவி இவர்களுடைய அந்த கதையை நம்ம பார்த்துட்ருக்குறோம். இது ஒரு முக்கியமாக உண்மையாக நடந்த சம்பவம். இங்கே பெயர் மாற்றப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம நினைக்கலாம், எது இந்த மாதிரியான சம்பவங்கள், இந்த கதைகள்லாம் எதுக்கு அப்படின்னா, நீங்கள் இதோட முடிவில் உங்களுக்கு ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் வளரும் பொழுது நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களும் அல்லது ஒவ்வொரு நிகழ்வுகளும் எதுக்காக நடக்குது, அவங்கிட்ட என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்துது, அந்த சம்பவங்கள்லாம் நமக்கு தேவையா, இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாருக்கும் நடக்குதா, தேவையான சம்பவங்கள் தான் நடந்திருக்கா அல்லது தேவையில்லாத சம்பவங்கள் நடந்திருக்கா. நம்ம நிறைய நினச்சிட்ருக்கோம் இல்லையா, இது மாதிரி ஏன் எனக்கு நடக்குது, இந்த மாதிரிலாம் நாங்கள் ஏன் பிள்ளைங்களை எல்லாம் வெளில விடணும், இந்த மாதிரிலாம் பிள்ளைங்களை இந்த காலங்களில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாம் வெளியிலேயே விடுறதில்லை. அப்போ பிள்ளைங்களை ஏன் இந்த மாதிரிலாம் வெளியில் விடாமல் இருக்கிறதுனால என்ன தவறு, இல்லை அது சரியா, நம்ம அந்த மாதிரி வச்சுருக்கிறது சரியா. அப்போ இவ்வளோ பெரிய மாற்றங்களை இன்றைக்கி காலகட்டத்தில் ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் சரி, உடல் ஆரோக்கியத்துலேயும் சரி, இன்றைக்கி அதுக்கான மாற்றங்கள் வருதா அப்படின்னா மாற்றம் வரலை. அப்போ ஏன் மாற்றம் வரலை, ஏன் எல்லாருக்கும் இன்றைக்கி உடல் ஆரோக்கியம் கெட்டு போகுது அப்படின்னா, அவங்களுடைய மன ஆரோக்கியம் சரியாக இல்லை, மன ஆரோக்கியம் கெட்டு போயிருக்குது. மன ஆரோக்கியம் எப்பொழுது கெட்டு போகுதோ அப்போ உடல் ஆரோக்கியம் கெட்டு போகும். அப்போ இந்த உடல் ஆரோக்கியத்தை கெட்டு போகிறதுக்கான காரணங்கள் பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி சிறுவர்களுக்கு நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உறவுகளுடைய வட்டத்தை குறைச்சிருக்கிறோம். அன்றைக்கு காலகட்டத்தில் தாத்தா பாட்டி சித்தப்பா சித்தம்மா அதை சுற்றி அப்படியே அந்த உறவுகள் பெரிய உறவுகளாக ஒரு கூட்டு குடும்பமாக அந்த மாதிரி இருந்தாங்க. அவங்க தாத்தா வீட்டுக்கு அனுப்புவாங்க, அங்கே மாமா வீட்டில் அவங்கள சுற்றின ஒரு குழந்தை வட்டம் பெரிய வட்டம் இருக்கும். இப்படி எல்லாரோடையும் பழகும் பொழுது அந்த உறவுகளை சொல்லி அழைக்கிறது, இந்த மாதிரியான விடயங்கள்லாம் இன்றைக்கி இருக்குதா அப்படின்னா இல்லை. இன்றைக்கி நிறைய அதெல்லாம் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா மறைஞ்சு போயிடுச்சு. அப்போ இந்த மாதிரி குழந்தைகள்கிட்ட இன்றைக்கி இந்த மாதிரியான வட்டம் இல்லாமல் சுருக்கமாக குறுகி இருக்கிறதுனால அவர்களுக்கு சில உறவுகளுடைய பெயர்களே தெரிவதில்லை, உறவுகளையே தெரிவதில்லை. அப்போ அவங்களுடைய மனசில் பார்த்திங்கன்னா அந்த அன்பு அப்படிங்கிற அந்த ஒரு விடயம் முழுமையாக இருக்கிறதில்ல. சுயநலத்தோடு தான் தந்தை தாய் தன்னுடைய குடும்பம் அப்படிங்கிற அந்த சுயநலத்தை தான் நம்ம உருவாக்கி அனுப்பி விடுறோம். அப்போ இது மாதிரி வளரக்கூடிய குழந்தைகள் நாளைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களும் அதே செயல்களை தான் செய்வாங்க. இன்னும் அவங்களுடைய எண்ணங்கள் இன்னும் சுருங்கி போகும். என்ன காரணம்னா, இப்படி உருவாகிற ஒவ்வொரு உயிர்களும் தன்னை முழுமையான வளர்ச்சிக்கு உட்படுத்தலை, முழுமையான முன்னேற்றத்தை அடையலை அப்படின்னு சொல்லலாம். அப்படி முழுமையான முன்னேற்றத்தை அடையாத இந்த உயிர்கள், இந்த ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் அனுபவிக்கிறாங்க, எப்படி மாற்றத்தை கொண்டுட்டு வரலாம், என்ன பண்ணணும் அப்படின்றத இந்த கதையினுடைய மூலியமாக உங்களுக்கு என்னால் சொல்ல முடியும். அப்படிங்கிறதுனால தான் இந்த கதையை இங்கே உங்கள்கிட்ட நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். சில நேரங்களில் உங்களுக்கு இந்த கதைகளில் சுவாரஸ்யமாக இருக்கிற மாதிரி இருக்கலாம், இல்லை சுவாரஸ்யம் இல்லாத மாதிரி இருக்கலாம். இது என்ன கதை, இந்த கதையை நம்ம கேட்கலாம் அப்படின்னு கூட தோணலாம். இது உங்களுக்கு புரியுது, நம்ம ஒரு விஷயம் சொல்கிறோம், இந்த விஷயம் உங்களுக்கு புரியுது அப்படின்னா நீங்கள் அதாவது என்னன்னா உங்களுடைய மனம் ஓரளவு ஆன்மீகத்தின் பாதையில் ஒரு நல்ல வளர்ச்சியான நேர்மறையான பாதையில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை உங்களுக்கு அதெல்லாம் புரியலை, இது என்னமோ தெரியலை, இது சம்மந்தம் இல்லாமல் இருக்கே, சராசரியாக இல்லையே, நம்மளை மாதிரி இது வித்தியாசமாக இருக்கே அப்படின்னா நீங்கள் இன்னும் அந்த நேர்மறையான வழிக்குள்ளே வரலை. உங்களை சுற்றி எதிர்மறையான எண்ணங்கள், எதிர்மறையான கருத்துக்கள் கொண்ட மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அதை சார்ந்து நீங்களும் இருக்கிறீங்க அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அந்த ஒரு புரிதலோடு இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா, நம்ம அந்த மாணவன் 5, 6ஆம் வகுப்பு படிக்கின்ற பொழுது அருகில் உள்ள இன்னொரு பள்ளிக்கூடம், இந்த பள்ளியிலிருந்து அடுத்த பள்ளிக்கு போகிறாங்க. இந்த சிறுவர்கள் எல்லாருமே இங்கே ஒன்றா படித்து எல்லாருமே அங்கே போகிறாங்க, அவங்க எல்லாருமே ஒன்றா அங்கே படிக்கிறாங்க. அப்போது அந்த காலகட்டங்களில் பார்த்திங்க அப்படின்னா, அப்போது அது மேல்நிலை பள்ளி அப்படின்னு சொல்கிறப்ப அந்த மேல்நிலை பள்ளியில் படிக்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு புதிய சூழல். இதுவரையும் என்னென்னா தொடக்கப்பள்ளியில் படிக்கும்பொழுது பார்த்திங்க அப்படின்னா சின்ன பிள்ளைங்க 5ஆம் வகுப்பு தான் அங்கே ஒரு பெரிய மாணவனாக இருப்பான். ஒரு பெரிய அளவில் அவங்களுடைய வட்டம் பெருசான கருத்துக்கள் வந்திருக்காது, வித்தியாசமான கோணங்கள் அவங்க பார்த்துருக்க முடியாது. இந்த மாதிரியான விடயங்கள் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறது என்ன அப்படின்னா, ஏதோ பாடம் படிக்கிறதுக்காக மட்டும் நம்ம நினச்சிட்ருக்குறோங்க. அப்படி கிடையாது. அங்கே நிறைய பண்புகள் கற்றுக்கொள்ளப்படுகிறது, பலர் மூலியமாக கற்றுக்கொள்ளப்படுகிறது. அப்போ அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்போ
அப்போ அந்த ஒரு புதிய சூழலை அவர்கள் வந்து மாணவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்பு படிக்கும்போது அந்த பள்ளிக்கூடத்துலேருந்து இங்கே வரும்போது தன்னுடைய வளர்ச்சி அவனுக்கு வந்து தான் அப்படிங்கிற உணர்வு, தனக்குள்ளே இருக்கக்கூடிய திறமை, தன்னை அங்கீகாரப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம், நம்மளை பலரும் பாராட்டணும், நமக்கு வித்தியாசமாக நம்மளும் செய்யணும், ஸோ நம்மளும் யார் மாதிரி இவங்கள மாதிரி இருக்கணும், அவங்கள மாதிரி இருக்கணும் அப்படின்ற அந்த உணர்வுகள் எல்லாம் இப்போ இங்கே மேலோங்க ஆரம்பிக்குது. அப்போ வந்து தான் வந்து ஒரு ஒரு முன்னிலையில் வரணும், முன்னிலைப்படுத்தப்படணும், அந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிற எண்ணம் வருது. அங்கே 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களை பார்க்குறப்ப இந்த அண்ணனையெல்லாம் பார்த்தோம்னா, இந்த அண்ணன் மாதிரி நான் இருக்கணும், அந்த அண்ணன் மாதிரி இருக்கணும், இந்த அண்ணன் மாதிரி நான் படிக்கணும், அவங்க என்ன மாதிரி ட்ரெஸ் பண்ணுறாங்க, அவங்க என்ன மாதிரி பேசுகிறாங்க, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியாக ட்ரெஸ் பண்ணுவாங்க, ஒவ்வொரு மாதிரியாக பேசுவாங்க. ஆனால் ஒவ்வொருத்தரையும் இவர்கள் பார்க்குறப்போ யாருக்கு என்ன மாதிரியான குணம் இருக்கோ அதுக்கு தகுந்தவங்களை அவங்களுக்கெல்லாம் பிடிச்சி போகும். ஒரு சிலருக்கு ஒருத்தரை பிடிக்கும், ஒரு சிலருக்கு அவங்கள பிடிக்காது, அந்த மாதிரியெல்லாம் கூட இருக்கும். அப்போ அந்த மாதிரி வந்து அங்கே இருக்கிற மாணவர்கள் இதில் வந்து இவங்களுடைய அண்ணன், இவங்களுக்கு தெரிஞ்ச அண்ணன் இல்லை சொந்தக்கார அண்ணன் அந்த மாதிரி உள்ளவங்க அங்கே படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, அங்கே போய் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க கூட உட்காந்துருப்பாங்க, அவங்க கூட பேசுவாங்க. அவங்களோட பேசிட்டு வர்றது இவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். எனக்கு வந்து அந்த 12ஆவது எங்கள் அண்ணன் இருக்கார், அங்கே ஒரு பாதுகாப்பு உணர்வு, நம்மளுடைய அண்ணன் இங்கே படிக்கிறாங்க, நம்ம அக்கா படிக்கிறாங்க இங்கே அப்படிங்கிற அந்த ஒரு பாதுகாப்பு உணர்வு அவங்களுக்குள்ளே மேலோங்கும். அந்த பாதுகாப்பு உணர்வின் மூலமாக அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக அந்த பள்ளிக்கூடம் போகிறத வந்து ஒரு மகிழ்ச்சியாக கருதுவாங்க. இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய நண்பர்கள், அவங்க கூட படிக்கிற நண்பர்கள் வந்து இன்னும் கொஞ்சம் அறிமுகமாக பார்த்தீங்க அப்படின்னா தன்னோட கிளாஸ்லேயே தன்னுடைய நண்பர்களோட மகிழ்ச்சியாக விளையாடுறது, அந்த மாதிரியான நிகழ்வுகள். இதில் வந்து ஆண் பெண் இருபாலர் அங்கே படிக்கிறாங்க அப்படின்னா அந்த பெண் பிள்ளைகளிடம் வந்து சிலருக்கு அந்த நேரங்களில் பார்த்திங்கன்னா அந்த வயசில் ஒரு ஈர்ப்பு, அது சின்ன வயசில் அந்த பொண்ணு நம்ம எல்லோரும் பேசுவோம் இல்லையா, அதை வச்சுட்டு இந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், அந்த பொண்ணை தான் இது பண்ணிக்க போகிறேன், அந்த மாதிரியான உணர்வுகள் எல்லாம் வந்து வெளிப்படக்கூடிய காலகட்டம். இந்த பொண்ணு நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். அது ஒன்றும் இதானது கிடையாது. அந்த காலகட்டங்களில் அது ஒரு அவர்களுக்கு வரக்கூடிய ஒரு எண்ணம், தன்னுடைய மனதில் ஏற்படக்கூடிய ஒரு எண்ணம் அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த நிகழ்வுகளும் அந்த நேரங்களில் நடந்துட்டுருக்குது. இப்போ நம்மளுடைய இந்த இதில் வரக்கூடிய இவர் அது மாதிரியான எந்த எண்ணங்களும் வரலை அப்படின்னாலும் அவர் கூட இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு அந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது. அந்த சம்பவங்களில் இவரும் அந்த நண்பர் பக்கம், அந்த நண்பருடைய வீடுகளுக்கு இது தெரிய வேண்டாம், தெரிஞ்சால் அவங்க வந்து தவறாக நினைப்பாங்க, அந்த மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் இது பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னுடைய நண்பர்கள் மேலே ஒரு நல்ல உணர்வு, நண்பர்களுக்காக தாம் எல்லாருமே நல்லா பண்ணணும் இருக்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு வந்து இவங்களுக்குள்ளே மேலோங்குது. இதுவரை தன்னுடைய குடும்பம், தாய் தந்தை, உறவுகள் அப்படின்னு இருந்தவர்களுக்கு நண்பர்கள் அப்படின்ற ஒரு எண்ணம். அந்த நண்பர்கள் வந்து தொடக்கப்பள்ளியிலேருந்து இப்போ மேல்நிலைப்பள்ளி வந்து வரும்பொழுது இந்த நண்பர்களுடைய அழுத்தம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படி அந்த நண்பர்களோடு இருந்துட்டு நல்லா பேசிகிட்டு இருந்துட்டு ஜாலியாக விளையாடும், நல்லா படிக்கிறதும் கூட, அதே நேரத்தில் அவங்களோட விளையாடுற அந்த தருணங்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அங்கே சில விளையாட்டுகள், புதிதான விளையாட்டுகள் பார்க்குறப்ப சில அண்ணன்லாம் விளையாடுறாங்களா, கைப்பந்து விளையாடுவாங்க, மட்டைப்பந்து விளையாடுறாங்க, ஓட்டப்பந்தயம், இந்த விளையாட்டு போட்டிகளில் பங்கெடுத்து அதில் ஜெயிக்கும் பொழுது அதில் கிடைக்கிற அந்த பரிசு, அதில் கிடைக்கிற பாராட்டுகள், அதுமாரி பாட்டு போட்டி, இலக்கிய மன்ற போட்டிகள் நடக்கிறப்பெல்லாம் அதிலெல்லாம் நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள், இதெல்லாம் அந்த மாணவர்கள் மனதில் ஒரு அற்புதமான உணர்வுகளை வளர்க்கக்கூடியதாக இருக்கும். அது ஒரு நல்ல அனுபவத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய அந்த மனம் ஏற்படக்கூடிய அந்த மாற்றம் அதுக்குள்ளே நடக்கிறதா இருக்கும். அப்படி எல்லாமும் கூட அங்கே அந்த மாற்றங்கள் நடந்து கொண்டு இருக்குது. அப்போ அந்த மாதிரி இவரும் அதெல்லாம் பார்த்துட்டே இருக்கிறாரு. இவங்க சொன்ன மாதிரி ஏற்கனவே அந்த நண்பர்கள் வந்து பழைய நண்பர்கள் போகும்பொழுது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நண்பர் வந்து படத்துக்கு அதை சொல்லிகிட்டே போயிட்டுருப்பாங்க. திரும்பவும் அந்த சம்பவங்கள் வந்து தொடர்ச்சியாக நடந்துகிட்டே இருக்குது. 6ஆம் வகுப்பு படிக்கிறாங்க, ஒரே வகுப்பு தான், எல்லோரும் ஒன்றா இருக்கிறாங்க, ரொம்ப மகிழ்ச்சியாக. அடுத்து 7ஆம் வகுப்பு வரும்போது இந்த நண்பர்கள் பிரிந்துடுறாங்க. 7ஆம் வகுப்பு பிரிஞ்சாலும் அந்த 7ஆம் வகுப்பு வரும்போதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு என்னென்னா வகுப்பு தலைவன் அப்படிங்கிற ஒரு பதவி, இங்கே தலைமை பண்பை ஏற்கக்கூடிய ஒரு தன்மை. அப்போ வந்து நான் வந்து லீட்ரு அப்படின்ற ஒரு கர்வம், அதே ஒரு பெருமைன்னு சொல்லலாம், கர்வம்னு சொல்லலாம். இந்த பண்புகளில் அவங்க என்ன மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஒவ்வொரு சிறுவர்களும் அந்த வாய்ப்பு கொடுக்கப்படணும். இந்த மாதிரியான பண்புகளை வளர்த்து கொள்வதற்கும் இந்த மாதிரியான சூழல்கள் அது பள்ளியில் தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்குறோமா, இல்லை மார்க்குக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோமா, மதிப்பெண்ணுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறோமா அப்படிங்கிறது தெரியல. அன்றைய காலகட்டத்தில், இவங்களுடைய காலகட்டத்தில் இதெல்லாம் இருந்துச்சு.
இந்த மாதிரியான தன்மைகளை எல்லாம் அவர்கள் வந்து கடந்து வர்றாங்க. அப்போ அந்த லீடர் அந்த தலைவர், வகுப்பு தலைவன் அப்படின்னு சொல்கிறப்ப அதில் நியாயம், அதாவது தன்னுடைய அங்கே ஒரு தலைவன்கிற பொறுப்பு கொடுக்குறப்ப உண்மைக்கு சார்பாக இருக்கிறானா இல்லை வந்து நண்பனுக்கு சார்பாக விட்டு கொடுக்குறானா அப்படிங்கிற ஒரு தன்மையை பார்க்கும் பொழுது நம்மளுடைய இந்த கதையில் வரக்கூடிய அந்த நபர் அவன் உண்மைக்கு தான் எப்பயுமே ஒரு சார்பாக இருப்பான். தான் தலைவன் அப்படின்னாலும் அவனுக்குள்ள ஒரு மனசுக்குள்ளே என்னென்னா நம்ம தலைவனாக இருக்கிறதுனால நம்மளுடைய நண்பர்களை எல்லாம் விட்டுட்டோன்னு இருக்கக்கூடாது, அவங்க பேசுனாங்கன்னா முதல்ல அவங்க பேரை தான் எழுதணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம். யார் செஞ்சாலும் தப்பு தான், அப்போ அவங்கள வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிற உணர்வு. இதனால் அந்த நண்பர்கள்கிட்ட ஒரு என்னை நீ எப்படி செஞ்சா, நீ எப்படி கொடுத்தா, என்னோடய பேர் நீ எப்படி எழுதுனா, இந்த மாதிரியான ஒரு சம்பவங்களும் நடக்கத்தான் செய்யும். இருந்தாலும் நான் இருக்கும்போது கரெக்டாக இருக்கும். நான் இருக்கும்போது இந்த வகுப்பு இப்படி தான் இருக்கும், நண்பர்கள் நாங்கள் எல்லாருமே இப்படி தான் இருப்போம், நாங்கள் இப்படி தான் வச்சுக்குவோம் அப்படிங்கிற அந்த உணர்வை இவர்கள் பெறுகிறார்கள். அந்த உணர்வு இவர்களிடம் அதிகமாக வளர்கிறது மாணவர்களிடம். இது ஒரு அற்புதமான பருவங்க. இது அப்படியே அழகாக வந்துகிட்டே இருக்குது. இதனுடைய தொடர்ச்சியை நாம் நாளை பார்ப்போம். நன்றி.